ஹலோ இங்கிலீஷ் லேர்னர்ஸ், வெல்கம் பேக் டு டுடேஸ் லெசன். இன்னைக்கு இங்கிலீஷ் ஈஸி தான் சீரீஸ்ல நம்ம பார்க்க போற சென்டென்சஸ் சோ சிம்பிள் அண்ட் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு சென்டென்சஸ். என்ன சென்டென்சஸ் அப்படின்னு பார்த்துடலாமா? சென்டென்சஸ் இதுதான். ஆசை மட்டும் போதாது, நீ கடினமாக உழைக்க வேண்டும். திறமை மட்டும் போதாது, நீ பயிற்சி செய்ய வேண்டும். அதிர்ஷ்டம் மட்டும் போதாது, நீ வாய்ப்பை உருவாக்க வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நம்ம கூட சொல்லுவோம், ஆசை மட்டும் போதுமா, ஆசை மட்டும் இருந்தா போதுமா. ஓகே, இது இது கூட சினிமா டயலாக் தான். நிறைய சினிமால நம்ம கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். சோ ஆசை மட்டும் போதாது, நீ கடினமாக உழைக்க வேண்டும். ஒரு விஷயத்துல ஆசை இருந்தா மட்டும் போதாது, அதுக்காக உழைக்கணும். ஓகேயா? திறமை மட்டும் போதாது, உங்ககிட்ட டேலண்ட் இருக்கலாம், ஆனா அதுல நீங்க மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா நீங்க பயிற்சி செய்ய வேண்டும் இல்லையா? அதிர்ஷ்டம் மட்டும் போதாது, நீ வாய்ப்பை உருவாக்க வேண்டும். உங்ககிட்ட லக் இருக்கலாம், அதிர்ஷ்டம் இருக்கலாம், அது மட்டும் போதுமா? போதாது. அந்த வாய்ப்பை நீங்க தான் உருவாக்கணும். இந்த மாதிரி சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது அப்படிங்கறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். கண்டிப்பா இங்கிலீஷ் ஈஸி தான் இந்த மெத்தட்ல நீங்க இங்கிலீஷை கத்துக்கிட்டீங்க அப்படின்னா. ஓகேயா? இப்பதான் நீங்க வீடியோவை பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய இங்கிலீஷை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு, உங்க இங்கிலீஷை அப்டேட் பண்றதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரியா? ஓகே. இந்த மாதிரி சென்டென்சஸை நம்ம எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது, பேசுறது அப்படிங்கறத பார்க்கலாமா? கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சென்டென்ஸ் பாருங்க. ஆசை மட்டும் போதாது, நீ கடினமாக உழைக்க வேண்டும். இந்த இடத்துல மட்டும் போதாது, அதாவது போதும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா? எனாஃப். எனாஃப். ஓகேயா? அப்போ போதாது அப்படிங்கிறதுக்கு சோ சிம்பிள், நாட் எனாஃப். நாட் எனாஃப். இந்த மட்டும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட வேர்டு இருக்கு. ஒன்லி அப்படிங்கிறதும் மட்டும்தான். ஆனா இந்த இடத்துக்கு ஆப்டான ஒரு வேர்ட் அலோன். என்னங்க சொல்றீங்க, அலோன்னா தனியா தானே அப்படின்னு சொல்றீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஒரு வேர்டுக்கு ஏகப்பட்ட மீனிங் இருக்கு. அதனால நம்ம ஒரே ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், எந்த இடத்துக்கு எந்த வேர்டு ஆப்ட் ஆகுங்கிறத பார்த்து யூஸ் பண்ணணும். ஓகேயா? அலோன் அப்படிங்கிற வேர்டு தான் இங்க யூஸ் ஆகும். சரியா? ஆசை அப்படிங்கிறதுக்கு டிசையர். டிசையர் இல்லையா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நீ கடினமாக உழைக்க வேண்டும். இந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஏகப்பட்ட வார்த்தைகள் இருக்கு. ஹாவ் டு இருக்கு, ஹாஸ் டு இருக்கு, அண்ட் மஸ்ட் இருக்கு, நீட் டு இருக்கு. அப்ப நான் எங்க ஷுட் இருக்கு, எங்க இதுல எதை போடணும் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படிதானே? ஒரு விஷயத்தை நீங்க அவசியம் பண்ணணுங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மஸ்ட் யூஸ் பண்ணணும். அவசியமா நீங்க பண்ணணும், கட்டாயமா பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல வேண்டும்க்கு நீங்க மஸ்ட் போட்டுக்கலாம். ஓகே. சோ ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் எப்படி வரும்? நீ அப்படிங்கிறதுக்கு யூ. கடினமாக உழைக்கிறது. இந்த இடத்துல உழைக்கிறது அப்படிங்கிறதுக்கு நீங்க V1 verb, ஒர்க் அப்படின்னு போட்டா போதும். கடினமாக அப்படிங்கிறதுக்கு ஹார்ட் போடுங்க. சரியா? இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும் நான் சொல்லட்டுமா? முதல்ல டிசையர் தாங்க வரும். டிசையர் அலோன் போட்டுக்கோங்க. டிசையர் அலோன் போட்டீங்களா? அடுத்து நாட் எனாஃப் தானே இருக்கு. நாட் எனாஃபும் நீங்க போட்டுட்டீங்க. இப்போ லிங்கிங் வேர்பா இதுல என்ன யூஸ் பண்ண போறீங்க? இஸ் யூஸ் பண்ண போறீங்க. டிசையர் அலோன் இஸ் நாட் எனாஃப். ஆசை மட்டும் போதாது, யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். புரியுதா? ரொம்ப ஈஸியா இருக்கா? இப்போ சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? டிசையர் அலோன் இஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். அப்படின்னா ஆசை மட்டும் போதாது, நீ கடினமாக உழைக்க வேண்டும். டிசையர் அலோன் இஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். இதுதான் ஆசை மட்டும் போதாது, நீ கடினமாக உழைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு விளக்கம். டிசையர் அலோன் இஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட். புரியுதா? Got it? Understand? Shall we move to the next sentence? திறமை மட்டும் போதாது, நீ பயிற்சி செய்ய வேண்டும். அப்போ திறமை அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? டேலண்ட். டேலண்ட். ஓகே, டேலண்ட். மட்டும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அலோன். அலோன். ஓகே. போதாது, நாட் எனாஃப். நாட் எனாஃப் இல்லையா? இந்த இடத்துல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் செய்யணும் அப்படிங்கிற மீனிங் வர்றதுனால மஸ்ட் போட்டுக்கிட்டோம். நீ அப்படிங்கிறதுக்கு யூ. பயிற்சி செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல வேர்டு வெர்ப் என்ன?
V1 verb தான் யூஸ் பண்ண போறோம். practice practice. ஓகே, அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்னு சொல்றீங்களா? டேலண்ட், இல்ல டேலண்ட் அலோன் வரும். டேலண்ட் அலோன், லாஸ்ட் ஒன் நாட் எனஃப். லிங்கிங் verb என்ன? இஸ். Talent alone is not enough. You must practice. You must practice. புரியுதா? சென்டென்ஸ் புரியுதா? Talent alone is not enough. You must practice. திறமை மட்டும் போதாது, நீ பயிற்சி செய்ய வேண்டும். Talent alone is not enough. You must practice. Talent alone is not enough. You must practice அப்படின்னா திறமை மட்டும் போதாது, நீ பயிற்சி செய்ய வேண்டும். ஓகே, புரியுதா? புரியுதா? shall we move to the next sentence? அதிர்ஷ்டம் மட்டும் போதாது, நீ வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு லக், லக். மட்டும் அப்படிங்கிறதுக்கு அலோன் போட்டுப்பீங்களா? போதாதுக்கு நாட் எனஃப் போடுவீங்களா? ஓகே, நாட் எனஃப் போடுவீங்களா? நீ அப்படிங்கிறதுக்கு யூ இல்லையா? ஸோ வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் நீங்க செய்யணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல மஸ்ட் யூஸ் பண்ணுவீங்க. உருவாக்குறதுக்கு இங்கிலீஷ்ல மேக்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம். உருவாக்குறது, ஓகேயா? மேக். வாய்ப்புகளை உருவாக்குறதுன்னு வரும்போது மேக் தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல V1 verb தான் நீங்க யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி சென்டென்சஸ்ல. சரியா? வாய்ப்புகள் அப்படிங்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேயா? வாய்ப்புகளுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வாய்ப்பு அப்படின்னா ஆப்பர்ச்சுனிட்டி, வாய்ப்புகள் அப்படின்னு வரும்போது ப்ளூரல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேயா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்னு சொல்லுங்களேன். luck alone, luck alone. ஓகே, not enough, not enough. லாஸ்ட்ல லிங்கிங் verb என்ன? is. luck alone is not enough. You must make opportunities. Okay, next என்ன? You must make and opportunities, opportunities. Okay, புரியுதா? luck alone is not enough. You must make an opportunities. அதிர்ஷ்டம் மட்டும் போதாது, நீ வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். luck alone is not enough. You must make an opportunities. ஓகே, அதிர்ஷ்டம் மட்டும் போதாது, நீ வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். luck alone is not enough. You must make an opportunities. an opportunities. ஓகே, you must ஆர்டிகிள் வரும் இந்த இடத்துல. an opportunities. ஓகே, you must make an opportunities. ஓகேயா? புரியுதா? got it? understand? shall we move to the next sentence? கடவுள் பக்தி மட்டும் போதாது, நீ இரக்கம் காட்ட வேண்டும். see, எல்லார்கிட்டையும் நான் சொல்ல, சில பேர்கிட்ட கடவுள் பக்தி ரொம்ப அதிகமா இருக்கும், ஆனா அவங்க இறக்கம் காட்டவே மாட்டாங்க யாருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல நம்ம என்ன சொல்லலாம்? கடவுள் பக்தி இருந்தா மட்டும் போதுமா, இறக்கமும் காட்டணும்ல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சென்டென்ஸ் தான் இது. கடவுள் பக்தி மட்டும் போதாது, நீ இரக்கம் காட்ட வேண்டும். ஓகேயா? கடவுள் பக்தி அப்படிங்கிறதுக்கு டிவோஷன் டு காட், டிவோஷன் டு காட். ஓகேயா? டிவோஷன் டு காட். மட்டும்க்கு வந்து அலோன் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா? தெரியும். ஸோ போதாது அப்படிங்கிறதுக்கு நாட் எனஃப், நாட் எனஃப் இல்லையா? நீ அப்படிங்கிறதுக்கு யூ. இந்த இடத்துல இறக்கம் அப்படிங்கிறதுக்கு கம்பேஷன், கம்பேஷன், கம்பேஷன் அப்படின்னா இறக்கம். காட்டுறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல வெர்பு. இந்த காட்டுறது அப்படிங்கிறதுக்கு ஷோ, ஷோ. ஓகேயா? V1 வெர்பை யூஸ் பண்றோம், ஷோ. வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் பண்ணணும் அப்படிங்கிறதுல வேண்டும்னு வரும்போது மஸ்ட். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? நீங்களே சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் டிவோஷன் டு காட், டிவோஷன் டு காட். ஓகேயா? டிவோஷன் டு காட் அலோன். லாஸ்ட் என்ன வரும்? நாட் எனஃப். லிங்கிங் வெர்ப் என்ன? எஸ். அப்ப சென்டென்ஸ் எப்படி வந்திருக்கு? டிவோஷன் டு காட் அலோன் இஸ் நாட் எனஃப். டிவோஷன் டு காட் அலோன் இஸ் நாட் எனஃப் அப்படின்னா கடவுள் பக்தி மட்டும் போதாது, நீ இரக்கம் காட்ட வேண்டும் அப்படிங்கறது எப்படி கொண்டு வருவீங்க? யூ ஃபர்ஸ்ட், சப்ஜெக்ட் யூ, அடுத்து மஸ்ட், யூ மஸ்ட், அடுத்து வெர்ப் என்ன? ஷோ, ஷோ. யூ மஸ்ட் ஷோ கம்பேஷன், யூ மஸ்ட் ஷோ கம்பேஷன் அப்படின்னா
கடவுள் பக்தி மட்டும் போதாது, நீ இரக்கம் காட்ட வேண்டும். Devotion to God alone is not enough. You must show compassion. Devotion to God alone is not enough. You must show compassion அப்படின்னா கடவுள் பக்தி மட்டும் போதாது, நீ இரக்கம் காட்ட வேண்டும். ஓகேயா? Got it? Understand? Shall we move to the next sentence? பேரார்வம் மட்டும் போதாது, நீ விடாமுயற்சியுடன் செயலாற்ற வேண்டும். பேரார்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம்ல, அதுதான் நம்மளுடைய உயிர் மூச்சு அப்படிங்கிற மாதிரி பண்ணுவோம் இல்லையா? பேஷன், ஃபேஷன் கிடையாது, பேஷன். ஓகேயா? மட்டும் அப்படிங்கிறதுக்கு அலோன், போதாது அப்படிங்கிறதுக்கு நாட் எனாஃப், நாட் எனாஃப். ஓகேயா? நீ அப்படிங்கிறதுக்கு யூ. சோ இந்த விடாமுயற்சியுடன் செயலாற்றுறதுக்கு இதெல்லாம் சேர்ந்தே ஒரு வேர்ப் தான். விடாமுயற்சியுடன் செயலாற்று, பெர்சிவியர், பெர்சிவியர் அப்படின்னு சொல்லுவோம். பெர்சிவியர். ஓகே, எப்படி சொல்லணும்? பெர்சிவியர். வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மஸ்ட். விடாமுயற்சியுடன் செயலாற்றுக்கு வந்து பெர்சிவியர், பெர்சிவியர் அப்படிங்கிற வேர்ப், V1 வேர்ப். ஓகேயா? ஓகே, இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? பேஷன் அலோன், பேஷன் அலோன், லாஸ்ட் நாட் எனஃப் போடுவீங்களா? ஓகே, நாட் எனஃப். லிங்கிங் verb என்ன? Is. Passion alone is not enough. Passion alone is not enough. You must persevere. You must persevere. Persevere. Okay, passion alone is not enough. You must persevere. ஓகே, பேஷன் அலோன் இஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் பெர்சிவியர் அப்படின்னா பேரார்வம் மட்டும் போதாது, நீ விடாமுயற்சியுடன் என்ன பண்ணும்? செயலாற்ற வேண்டும். ஓகேயா? இதுதான் இதனுடைய டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் வெர்ஷன். ஓகேயா? ஓகே, காட் இட்? Shall we move to the next sentence? செல்வ வளம் மட்டும் போதாது, நீ அதை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். ஆமா, நம்ம கிட்ட இவ்வளவு செல்வம் இருந்தாலும் அதை நம்ம பொறுப்பா யூஸ் பண்ணாதானே நம்ம கிட்ட இருக்கும், எல்லாம் போயிரும் இல்லையா? இப்ப செல்வ வளம் மட்டும் போதாது அப்படிங்கிறதுக்கு, செல்வ வளம் அப்படிங்கிறதுக்கு வெல்த், மட்டும் அப்படிங்கிறதுக்கு அலோன், போதாது அப்படிங்கிறதுக்கு நாட் எனஃப், நாட் எனஃப். ஓகேயா? நீ அப்படிங்கிறதுக்கு யூ, அதை அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல இட்டு போட்டுக்கலாம். ஓகேயா? அல்லது தட் போட்டாலும் ஓகே தான், இட் ஆர் தட். பொறுப்புடன் அப்படிங்கிறது இது அட்வர்ப். எப்படி பயன்படுத்த வேண்டும்? பொறுப்புடன். அப்ப இந்த பொறுப்புடன் அப்படிங்கிறதுக்கு ரெஸ்பான்சிபிலி, ரெஸ்பான்சிபிலி. ஓகே, ரெஸ்பான்சிபிலி அப்படின்னா பொறுப்புடன் பயன்படுத்துறது தான் இந்த இடத்துல வேர்ப். V1 வேர்ப் என்ன? யூஸ். வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அவசியமா பண்ணணும் அப்படிங்கிறதுனால மஸ்ட். ஓகேயா? ஓகேயா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? வெல்த் போட்டாச்சு, அலோன் அடுத்து நாட் எனஃப், நாட் எனஃப். லிங்கிங் வெர்ப் என்ன? இஸ். அப்போ வெல்த் அலோன் இஸ் நாட் எனஃப், வெல்த் அலோன் இஸ் நாட் எனஃப் அப்படின்னா செல்வ வளம் மட்டும் போதாது, நீ அதை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கும்போது யூ அடுத்து மஸ்ட் வரணும், யூ மஸ்ட். அடுத்து வெர்ப் என்ன? யூஸ். அடுத்து இட். அடுத்து லாஸ்ட்னா ரெஸ்பான்சிபிலி வரணும், ரெஸ்பான்சிபிலி அப்படின்னா பொறுப்பாக, பொறுப்புடன். ஓகே, யூ மஸ்ட் யூஸ் இட் ரெஸ்பான்சிபிலி அப்படின்னா பொறுப்பா அதை பயன்படுத்து. யூ மஸ்ட் யூஸ் இட் ரெஸ்பான்சிபிலி, ரெஸ்பான்சிபிலி. ஓகே, வெல்த் அலோன் இஸ் நாட் எனஃப், செல்வ வளம் மட்டும் போதாது, நீ அதை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். யூ மஸ்ட் யூஸ் இட் ரெஸ்பான்சிபிலி. வெல்த் அலோன் இஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் யூஸ் இட் ரெஸ்பான்சிபிலி. செல்வ வளம் மட்டும் போதாது, நீ அதை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும். ஓகே, புரியுதா? காட் இட்? அண்டர்ஸ்டாண்ட்? Shall we move to the next sentence? புகழ் மட்டும் போதாது, நீ பணிவுடன் இருக்க வேண்டும். புகழுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஃபேம். மட்டும் அப்படிங்கிறதுக்கு அலோன், போதாது அப்படிங்கிறதுக்கு நாட் எனஃப், நாட் எனஃப். ஓகே, நீ அப்படிங்கிறதுக்கு யூ, பணிவாக அப்படிங்கிறதுக்கு ஹம்பிள், ஹம்பிள். இருக்கிறதுக்கு வந்து நான் ஸ்டே போட்டுக்கிறேன், பி போட்டாலும் ஓகே தான். வேண்டும் அப்படிங்கிறதுக்கு மஸ்ட் போட்டுக்கிறேன். அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? சொல்லுங்க. ஃபேம் அலோன் நாட் எனஃப் இல்லையா? அப்ப லிங்கிங் வெர்ப் என்ன? இஸ்.
ஃபேம் அலோன் இஸ் நாட் எனஃப் அப்படின்னா புகழ் மட்டும் போதாது. நீ வந்து அடுத்து என்ன வரும்? யூ. அடுத்து மஸ்ட். ஓகே, அடுத்து ஸ்டே. அடுத்து ஹம்பிள். ஓகேயா? ஃபேம் அலோன் இஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் ஸ்டே ஹம்பிள் அப்படின்னா புகழ் மட்டும் போதாது, நீ பணிவுடன் இருக்க வேண்டும். ஃபேம் அலோன் இஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் ஸ்டே ஹம்பிள். புகழ் மட்டும் போதாது, நீ பணிவுடன் இருக்க வேண்டும். ஃபேம் அலோன் இஸ் நாட் எனஃப், யூ மஸ்ட் ஸ்டே ஹம்பிள். ஓகே, காட் இட்? புரியுதா? ஷால் பி மூட் த நெக்ஸ்ட் சென்டென்ஸ். நான் இப்போ உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போறேன். ஓகே, ஷால் ஐ கிவ்? ஓகே, ஆர் யூ ரெடி டு டு தட்? திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஆல். இலக்கணம் மட்டும் போதாது. ஹோம்ஒர்க் ஃபார் யூ ஆல். இலக்கணம் மட்டும் போதாது, நீ பேச வேண்டும். ஓகேயா? இலக்கணம் மட்டும் போதாது, நீ பேச வேண்டும். ஓகேயா? This is a homework for you all. Submit your answers in the comment section. I'm eagerly waiting for all your answers and tell me how is the lesson today. And சொல்லுங்க எப்படி இருந்துச்சு அப்படின்னும் உங்க ஆன்சர்ஸை சப்மிட் பண்ணுங்க. We will catch up in our next class. Until then, take care. Bye bye. Thank you.